அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கல்வு பரிகாரம் தாங்க. கல்வுப்புன்றாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மகாலட்சுமியின் அம்சமானதான் கல்வுப்பு. இந்த கல்வுப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், எதற்காக பண்ண வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது. எல்லோரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், நல்ல சம்பாதியத்திலும் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் ஒரு சில பேர் இன்னும் நல்ல வேலை கிடைக்காமல் வறுமையில் வாடி வதங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏறி இறங்காத கம்பெனி இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இன்றளவும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த பதிவு. நல்ல வேலை கிடைக்காமல் வீட்டிற்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆண்களும் இருக்கிறார்கள். வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள். நம்பிக்கையுடன் செய்து அந்த பலனை நீங்கள் பெறுங்கள். குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல் அறையில் இருக்கும் கல்வுப்பு மட்டுமே போதும். நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்வுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்கள். பிறகு தலையில் இருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இறக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இறக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பை தொட்டில போற்றணும். அந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் இன்னும் மிக சிறப்பு. கொட்டாங்குச்சி இருந்தால் கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்புல நம்ம இந்த கல்லுப்பை போற்றலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி, குளிக்க செல்வதற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துட்டு 27 முறை உங்க தலைக்கு சுத்திக்கோங்க. அப்புறம் 7 முறை மேலும் கீழுமாக 7 முறை ஏற்றி இறக்கணும். அப்புறம் அந்த கல்லுப்பை நீங்க குப்பையில போட்டாலும் சரி, இல்லை கொட்டாங்கச்சி விட்டு கொளுத்து விட்டாலும் சரி, இல்லை எங்களுக்கு கொளுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல மடிச்சு அந்த கல்லுப்பை குப்பையில போட்டுடலாங்க. மீண்டும் வீட்டிற்கு சுத்தபத்தமாக குளிச்சிடணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி 27 முறை சுத்திடணும். அப்புறம் அது குப்பையில போட்ட பிறகு வீட்டில் குளிச்சுட்டு முடிந்தால் தலை குளிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. வேலை கிடைக்காமல் தடுக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்பது ஐதீகம். குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அந்த வேலையில் இருந்து ரிசல்ட் வரல, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்காக பதவி எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கணும் என்று அந்த கல் உப்பை கையில வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை செய்து முடிச்ச பிறகு அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பர்ல வச்சு மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி உங்க பாக்கெட் அல்லது உங்க பர்ஸ் எது வேண்டுமானால் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இப்படி செய்தால் நீங்க நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. வேலை கிடைத்த பின்பு பாக்கெட்டில் வைத்து அந்த கல்வுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள். இவ்வளவுதான். ரொம்ப எளிய பரிகாரம் தான். உங்க வீட்டுல சமையல் அறையில் இருக்கிற இந்த கல்வுப்பை வச்சுதான் நீங்க பண்ண போறீங்க. இதை ஒரு முறை செய்யும் பொழுதே வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதை குறிப்பிடத்தக்கது. கல்வுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த கல்வுப்பு பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். எந்த பரிகாரம் செய்தாலும் அதை ஒரு நம்பிக்கையா செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நிச்சயம் நினைத்தது கேட்டது கிடைக்கும், நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.